கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாவரோடும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளினுடைய ஆறுதலின் வார்த்தை எபேசியரின் புத்தகம், அதில் 4ஆம் அதிகாரம், அதில் 31ஆம் வசனம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஆம் அன்பானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளை அவருடைய உறவினருடைய விஷயத்துல ரொம்ப கசப்பாய் காணப்பட்டார். அவர் செய்த ஒவ்வொரு செயல்கள் அவருக்கு அநீதியாய் தோன்றினபடியினால அந்த உறவினரை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு மிகவும் வெறுப்பு அதிகமாய் வந்தது. ஆகினால உள்ளத்துக்குள்ள தேவையில்லாத கசப்புகள், தேவையில்லாத வைராக்கியங்கள் வளர்ந்து வந்தது. அந்த தேவனுடைய பிள்ளை ஒரு நாள் சபையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே, அப்போ இதை நீங்கள் விடணும் அப்படின்னு சொல்லி அந்த போதகர் பேசின உடனே, இந்த வார்த்தையை அறிந்த மாத்திரத்துல எப்பேற்பட்ட விஷயங்களிலேயும் நம்ம மன்னிக்கணும், நம்ம மறக்கணும், ஆகினால கசப்பு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவர் சரி நானும் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு செய்து ஒரு விஷயத்தை செய்தார். என்ன செய்தார்னா, அவரை குறித்து, அந்த உறவினரை குறித்து பேசுவதை நிறுத்திவிட்டு மாறாக என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அந்த உறவினர் அவர் வரும்போது அவரை பார்க்காத மாதிரி போகிறது, அவருடைய டாப்பிக்கே எடுக்காம அவர் என்ன பண்ணாரு, நான் கசப்பையெல்லாம் களைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசாமல் இருந்தார். அன்பானவர்களே, அது எதை திரும்ப குறிக்குது? நிறைய நேரங்களில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கடந்து போவோம். நம்ம சொல்லுவோம், நான் மன்னிச்சிட்டேன், எனக்கு கசப்பு எதுவும் இல்லை, நான் யாரையும் அந்த மாதிரி நினைக்கல, கோபப்படலை அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அந்த தேவனுடைய பிள்ளை என்ன செய்தாருன்னா, அவர் மன்னிக்கலை, அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கசப்பையும் கோபங்களையும் வைராக்கியங்களையும் மறைக்க ஆரம்பித்தார். தன்னிடத்தில் உள்ளத்தில் இருக்கிறத மறைக்க ஆரம்பித்தார். இன்றைக்கும் நம்ம நிறைய நேரங்களில் நாமும் கூட அப்படிதான் நம்ம செய்கிறோம். மன்னிப்பதற்கு மாத்திரத்தில் அதை மறைக்க ஆரம்பிக்கிறோம். எப்படின்னு சொல்லட்டுங்களா? அன்பானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்தது. தன்னுடைய சொந்த சகோதரர்கள், சொந்தமான அவங்க தான் யோசேப்பு குழியில போட்டாங்க, யோசேப்பை விற்று விடுகிறார்கள். பின் நாட்களிலே அதே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிறான். சகோதரர்களை பார்த்த மாத்திரத்தில் அவன் கசப்பு உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி, அவன் நம்ம தண்டிப்பான் அப்படின்னு சொல்லி சகோதரர்கள் எல்லாம் பேசி கொள்ளுகிறார்கள். ஆகினால யோசேப்பு இடத்துல போயிட்டு மன்னிப்பையும் கேட்குறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய யோசேப்பு அவர் சொல்கிறாரு, இல்லை, நான் உங்களை மனதார மன்னிச்சிட்டேன், எந்த ஒரு கசப்பும் இல்லை. தேவனே இதை அனுமதித்தார், உங்களை எல்லாம் இன்னும் அநேகரை ஜீவரட்சணையும் பண்ணுவதற்கே தேவன் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார், இப்படிப்பட்ட அனுபவங்களில் என்னை நடத்தினார்னு சொல்லி மனதார மன்னித்தார். இன்றைக்கும் அன்பானவர்களே, நீங்களும் நானும் மனதார மன்னிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். ஏன் தெரியுமா? தேவ அன்பை உணர்ந்தவங்க மனிதர்களை குறித்து கசப்பை களையாமல் அதை காப்பது ரொம்ப கடினம். அப்படி நம்ம உள்ள கசப்பை வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னால், நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறதுக்காக நான் இந்த காரியங்களை செய்யணும்னு இல்லை. வேதம் சொல்லுகிறது எல்லாம் நன்மைக்காக. வேதம் எதை களைய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை களைந்தால் நம்ம நல்லா இருப்போம். சயின்டிஃபிக்காக நம்ம தேவையில்லாத அந்த கசப்பை மறைத்து உள்ளே வைத்திருப்போமானால் நம்முடைய சரீரமானது பாதிக்கப்படும். தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத மன நோவு, தேவையில்லாதவைகள் உள்ளே வந்து சேரும் பொழுது பலவிதமான வியாதிகளுக்கு பிறப்பிடமாய் அவைகள் மாறிவிடும். ஆகினால மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது.
அந்த கசப்புகளை எல்லாம் முற்றிலுமாய் நம்மை விட்டு எடுத்து போடுவோம் என்றால் தேவன் உங்களுக்கு கிருபையையும் சமாதானத்தையும் ஒரு மன நிறைவையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மனதார மன்னிப்போம், நம்ம சந்தோஷமா இருப்போம், மன நிறைவோடு கூட வாழ்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல சத்திய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, என் பிள்ளைகளுக்கு வைராக்கியம், தேவையில்லாத கசப்பு, கோபங்கள் எல்லாவற்றையும் களைந்து போட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, மறைக்க இல்ல, மனதார அவைகளை ஆண்டவரே எங்களை விட்டு அகற்றி போடும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் அன்பின் கரங்களிலே கொடுக்கிறேன். பலப்படுத்தும், நீதியாய் நடப்பியும் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.